ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து பன்னீர் புர்ஜி தான் பண்ண போகிறோம். பன்னீர் புர்ஜி வந்து நான் 250 கிராம்ஸ் ஆஃப் மில்கி மிஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கிரேட் பண்ண பன்னீரை வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்படியே ஆட் பண்ணக்கூடாது, இல்லைனா லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். கடாய் சூடானாலே ஒரு 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இதில் வந்து நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா கிராம் ஃப்ளோர் ஆட் பண்ணுறேன், கடலை மாவு. ஸோ ஜஸ்ட் ஒரு 1 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு கொஞ்சம் திக்காக கிடைக்கும் அண்ட் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நீங்கள் லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும், ஒரு கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்து 2 ஆனியன், 3 சில்லி அண்ட் ஒரு 5 க்ளோவ்ஸ் வந்து கார்லிக் க்ளோவ்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் லைட் ப்ரௌன் வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ சால்ட் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தக்காளி வந்து நான் 2 ஆனியன்ஸ்க்கு 3 டொமேட்டோஸ் எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். 2 டீஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர். நான் கொஞ்சம் மில்க் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து க்ரீமாக சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து கேஷ்யூ வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டரில் கிரைண்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தண்ணி வந்து பிரிஞ்சு வரணும். தண்ணி பிரிஞ்சு வந்தப்போ கொஞ்சம் கேப்சிகம் போட்டுக்கலாம். நான் வந்து ஹாஃப் கேப்சிகம் வந்து ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதி வரட்டும். கொஞ்சம் திக்காக ஆனப்போ அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு லைம் ஜூஸ் போட்டுக்கலாம். ஒரு ஹாஃப் லைம் எடுத்திருக்கேன் நான் லாஸ்ட்டாக. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகணும், இல்லைன்னா பன்னீர் வந்து கொஞ்சம் அப்படியே திட்டாக நிற்கும். இப்போ நல்லா வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து சப்பாத்தி கூட இல்லைன்னா தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி குக்கும்பர் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஆனியன் ரைத்தா கூட நல்லாயிருக்கும். ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். அந்த கலர் பார்க்கவே வந்து உங்களுக்கு டெம்ப்டிங்காக இருக்கும். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.